வணக்கம். இது உங்கள் சேனல் செய்திகள். வட மாநிலங்களைப் பற்றி திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசிய பேச்சு இப்போது தேசிய அளவில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது. வட இந்தியாவில் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கப்படுகிறார்கள் என அவர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து பாஜகவினரை கடும் கொந்தளிப்படையச் செய்துள்ளது. தயாநிதி மாறன் எங்கே எப்போது இப்படி பேசினார்? இதோ அந்த அதிரடி தகவல்கள். சென்னையில் நடைபெற்ற ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்கும் இடையிலான சமூக மாற்றங்கள் குறித்து பேசினார். சர்ச்சை பேச்சு. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் கல்வி கற்று வேலைக்கு சென்று சாதிக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவில் பல இடங்களில் இன்னும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதே முக்கிய கடமை என்பது போன்ற சூழல் அங்கு நிலவுகிறது என தயாநிதி மாறன் பேசினார். பொருளாதார ஒப்பீடு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தெற்கு மாநிலங்கள் முன்னோடியாக இருப்பதையும் வட மாநிலங்கள் இன்னும் பின்தங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டவே தான் இப்படி பேசியதாக அவர் தரப்பில் கூறப்படுகிறது. பாஜகவின் பதிலடி. தயாநிதி மாறனின் இந்த பேச்சுக்கு பாஜக தேசிய தலைமை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக தலைவர்கள் தொடர்ந்து வட இந்தியர்களை இழிவுபடுத்துவதையே வேலையாக வைத்துள்ளனர். இது நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கும் செயல் என பாஜக தலைவர்கள் அண்ணாமலை மற்றும் ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் சாடியுள்ளனர். ஏற்கனவே இந்தி பேசுபவர்கள் கழிவறை கழுவுகிறார்கள் என தயாநிதி மாறன் பேசிய பழைய வீடியோ ஒன்று வைரலான நிலையில் இப்போது இந்த பேச்சு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அமைந்துள்ளது. இந்தியா கூட்டணிக்கு சிக்கல். தயாநிதி மாறனின் இந்த பேச்சு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள வட மாநில கட்சிகளுக்கு தர்மசங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளக்கம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக திராவிட மாடல் செய்த சாதனைகளை விளக்கும்போது யதார்த்தமான ஒப்பீடையே அவர் முன்வைத்தார் என திமுக நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். தயாநிதி மாறனின் இந்த பேச்சு திட்டமிட்டு திரித்துவிடப்படுகிறதா அல்லது வட மாநிலங்களைப் பற்றி அவர் மீண்டும் ஒருமுறை எல்லை மீறி பேசிவிட்டாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தமிழகம் மற்றும் தேசிய அரசியலின் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி ராகினி.